Welcome to AB Math channel. Chapter 2 Numbers and Sequences. Exercise 2.8. 8th problem. 8th problem என்ன கொடுத்துருக்காங்கன்னா குமார் அப்படின்றவங்க ஒரு மெயில் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. எத்தனை பேருக்குன்னா 4 மெம்பர்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் மெம்பர், செகண்ட் மெம்பர், தேர்ட் மெம்பர், ஃபோர்த் மெம்பர். இந்த மாதிரி ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு ஒரு மெயில் பண்ணுறாங்க. அவர் என்ன ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாருன்னா, நீங்கள் அந்த மெயில் அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த ஒவ்வொருத்தரும் 4 மெம்பர்ஸ்க்கு அந்த மெயிலை ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு, அதேமாதிரி இந்த செகண்ட் பர்சன்றவங்க 4 மெம்பர்ஸ்க்கு, அதேமாதிரி தேர்ட் பர்சன்றவங்க 4 மெம்பர்ஸ்க்கு, அதேமாதிரி ஃபோர்த் பர்சனும் 4 மெம்பர்ஸ்க்கு. இந்த மாதிரி பேட்டர்ன்லேயே நீங்கள் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குமார் சொல்கிறாங்க. நம்மள்ட்ட என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, இதே மாதிரி ப்ராசஸ் இப்போ இந்த பர்சன் வந்து ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு போடுவாங்க. இங்கே இருக்காங்க இல்லையா, இந்த பர்சன் வந்து ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு இதே மாதிரி பேட்டர்னில் போயிட்டே இருக்கு. என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு மெயிலுக்கான காஸ்ட்டு 2 ருபீஸ். 2 ருபீஸ்னா 8th செட்டப். இந்த பேட்டர்ன் மாறவே இல்லை, ஒவ்வொருத்தருமே 4 மெம்பர்ஸுக்கு தான் சென்ட் பண்ணுறாங்க. அப்போ 8th செட் ஆஃப் இந்த பேட்டர்னில் 8th செட்டில் மெயில் பண்ணுவாங்களே, அப்போ எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கும், 8th செட்டில் எவ்வளோ மெயிலுக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஷின். ஓகேங்களா? அப்போ கொடுத்துருக்கத நான் ஃபஸ்ட்டு ஒரு சீரீஸாக இல்லைங்க, ஒரு ப்ரொக்ரெஷனாக. ஃபஸ்ட்டு குமார்ன்றவங்க 4 லெட்டர்ஸ் எழுதுறாங்க இல்லையா. இப்போ அடுத்தது அந்த ஒவ்வொருத்தரும் 4 மெம்பர்ஸ்க்கு போடுறாங்கன்னா எவ்வளோ வரும்? 16. ஓகேவா? இப்போ இந்த 16 மெம்பர்ஸும் ஒவ்வொருத்தரும் 4 16 மெம்பர்ஸும் 4 எவ்வளோ வரும்? 64. இப்போ இந்த மாதிரி ப்ராசஸில் போயிட்டுருக்கோம். ஓகேவா? அப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். T2 divided by T1 16/4 4 எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு, அதாவது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது. அப்போ இது வந்து எனக்கு என்னது? இட்ஸ் அ ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன். இது எப்படி? ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன். அப்போ A வந்து 4, R வந்து என்னது? T2/T1. அப்போ 16/4. அப்போ 4. உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சுன்னா திருப்பி இன்னொரு டைம் நீங்கள் இப்படி போட்டு பார்த்து கூட கண்டுபிடிச்சிக்கலாம். 64/16. அப்போ 4 டைம்ஸ் வரும் இல்லையா. அப்போ இந்த ரேஷியோ ஈக்குவலாக இருக்கு இல்லையா, அப்போ இது ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்போ A வந்து 4, R வந்து 6 = 4ன்னு வருது. அவங்களுக்கு கொஷினில் என்ன கேட்டாங்க? 8th செட்டில் அப்படின்னா என்னோட வேல்யூ 8. R வந்து greater than 1 இல்லையா, 4ன்றது 1 விட பெருசு. அப்போ R is greater than 1னா, when R is greater than 1னா SNக்கான ஃபார்முலா என்ன? A into R power n minus 1 divided by R minus 1 இல்லைங்களா. அப்போ S என்னுக்கு பதிலாக 8 போட்டுக்கோங்க, Aக்கு பதிலாக 4, Rக்கு பதிலாக 4 power 8 minus 1 divided by 4 minus 1. அப்போ 4 to the power 8 என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்படியே 4 to the power 8னா என்னது? 4 8 டைம்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா. into 4 into 4 into 4. 4 4s are 16. 16 இங்கே ஒரு 16, இது ஒரு 16. 16 16னா 256. அதேமாதிரி இது ஒரு 4 4s are 16, இது ஒரு 4 4s are 16. இப்போ 16 into 16னா 256. அப்போ 256 into 256 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6 6 are 36, remaining 3, 5 6 are 30, 33னா remaining 3, 2 6 are 12 plus 3 15. அடுத்தது 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 6 are 30, remaining 3, 5 5 are 25, 25 plus 3 28, remaining 2, 2 5 are 10, 10 plus 2 12. 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 6 are 12, remaining 1, 2 5 are 10, 10 plus 1 11, remaining 1, 2 2 are 4, 4 plus 1 5. Plus 6 3 15 5 6. அப்போ 65,536. 65,536 minus 1, 4 minus 1னா 3. ஓகேங்களா. அப்போ 4 into 65, இதுலேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ண 65,535, remaining 3. இப்போ இது 3ஆல் கேன்சல் பண்ண முடியுதுன்னு பார்த்தோம்னா 1 3s are 3, இங்கே 2 3s are 6, 1 3s are 3, remaining 2, 8 3s are 24, remaining 1, 4 3s are 12, remaining 5 3s are 15. அப்போ 21,845 into 4. அப்போ 4 5s are 20, remaining 2, 4 4s are 16 plus 2 18, balance 1, 4 8s are 32, 33, remaining 3, 1 4s are
4 + 3 7, 2 4s are 8. அப்போ 87,380. அப்போ சம் ஆஃப் தி வேல்யூ வந்து எனக்கு என்னென்னா 87,380. அதாவது 8th செட் ஆஃப் லெட்டர்ஸில் 8th செட்டில் எத்தனை மெயில் இருக்குன்னா 87,380 மெயில்ஸ் சென்ட் ஆயிடும், போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு மெயிலோட காஸ்ட் என்ன, த காஸ்ட் ஆஃப் ஈச் மெயில் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ₹2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இவ்வளோ லெட்டர்ஸ்க்கு அப்போ டோட்டல் காஸ்ட் என்ன 87,380 மெயில்ஸ் இருக்குது. அப்போ இன்ட்டு 2ன்னு போடுவோம். அப்போ ₹200, 2 8s are 16, 2 3s are 6 + 1 7, 2 7s are 14, 2 8s are 16 + 7. அப்போ ₹1,74,760 டோட்டலாக இந்த மெயிலுக்கு காஸ்ட்டு. ஓகே, தேங்க்யூ.